காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடு காட்டுக்குள்ளே ரோடுகள் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அவர் சொன்னார். அப்படியே கை காலெலாம் இப்போ கூட வலிக்குது. தூக்கி போட்டு தலை மோதி உடம்பு எல்லாமே அவ்வளோ வலி. அது மட்டும் இல்லாமல் மழை வேறு பெஞ்சதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரடியோட இடம்னு சொன்னாங்க. இந்த தண்ணியை வந்து தாண்டி வந்துட்டு 3 தடவை பேக்கில் போய் தான் வந்து ஜீப்பு போச்சு. அந்தளவு மோசமான ஒரு பாதை. முதல்ல வந்து சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரடிகள் இருக்கிற இடம், சொட்டு கூட பேசக்கூடாது. நம்ம பேசினா அது அப்படியே அங்கேயிருந்து ஓடி வரும்னு சொன்னார். அதனால் அமைதியாக இருந்தோம். ஜீப் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. கை காலெலாம் வெளியில் வந்து நீட்டக்கூடாது கண்டிப்பாக அதான் சொன்னார். அதனால் செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து அனுமதி கிடையாது. ஒன்லி மொபைல் மட்டும்தான் அனுமதி. இந்த மொபைலையும் நீங்கள் நடுவில் வச்சுக்கிட்டு கையில் வந்து மழை பெஞ்சதுனால ரொம்ப மோசமான வேறு எதுவும் பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது, பிடிச்சிக்கங்க. எனக்கு மொபைலே நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கலாம். அதுமாதிரி வண்டியை விட்டு எக்காரணம் கொண்டு இறங்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை மொபைல் கீழே விழுந்தால் கூட உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் கரடி இடம். நீங்கள் இறங்கிச்சு பிரச்சனை எங்கே இருக்குன்னு நம்ம தெரியாது. நம்ம ஒரு ஓரத்தில் மரத்து மேலே உட்காந்து நம்ம இல்லை கீழே இறங்கியிருக்கோம் இல்லை ஓடி வரும் அப்படின்னு சொன்னாங்க. சிறுத்தை இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் பேசலை. காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி தான் பேசுவேன் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு சவாரி போகணும் அப்படின்னா ரூல்ஸ்லாம் மதிச்சா தான் அடுத்த தடவை எங்கே போனாலும் உங்களுக்கு சவாரிக்கு வந்து போக முடியும். அதனால் பேசாதீங்க, கீழே இறங்கக்கூடாது. இப்போ ரொம்ப ரூல்ஸை மதிச்சு வந்து நடந்துக்கிட்டு அதுதான் வந்து நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மட்டும் இல்லை மிச்சம் எல்லாருடைய உயிர்களுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமைதியாக வந்து காட்டை பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. காலை உள்ளே வச்சு உட்காருங்க.